Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு லூக்கா 17ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். அனுதின வாழ்க்கையில் உண்மையான சீஷத்துவம், ட்ரூ டிசைபிள்ஷிப் இன் டெய்லி லைஃப். நம்ம சிறு சிறு தலைப்புகள் கொடுத்து நம்ம படிக்க போகிறோம். முதல்ல இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, மற்றவர்களை இடற செய்யக்கூடாது அப்படின்ற தலைப்பின் கீழே படிக்க போகிறோம். அடுத்தது, இடறச் செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். மூன்றாவதாக, கடுகு அளவு விசுவாசம். 4, தகுதியற்ற ஊழியக்காரனின் உவமை. அப்படி சொல்லும் போது ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது, 10 பேரில் ஒரு நன்றியுள்ள குஷ்டரோகி. கடைசியாக, கடைசி கால சம்பவங்கள். இப்போ ஒவ்வொன்றா நம்ம படிக்கலாம். முதல் பகுதி லூக்கா 17, 1-2 வசனங்கள். மற்றவர்களை இடறச் செய்யக்கூடாது. Do not cause others to stumble. முதலாவது வசனத்தை வாசித்துடலாம், அதுக்கு பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லூக்கா 17:1. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து இடறச் செய்வதினால் வரும் நியாய தீர்ப்பை தம்முடைய சீஷர்களுக்கு இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அனுதின வாழ்க்கையில் சீஷர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது தான் இந்த அதிகாரத்தினுடைய முழு பொருளடக்கம் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். இதற்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்திலிருந்து மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெளிவானது. அதற்கு பிற்பாடு அவன் நித்திய வாழ்வுக்கு போய்விடுவான். அது நித்திய மரணமா நித்திய வாழ்வா என்பது அவன் பூமியிலே இருக்கும் பொழுதே அது நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை தெளிவாக சொல்லிட்டு ஆண்டவர் இந்த பகுதியில் இடறலை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இடறல் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவது நம்ம இதை 2 கோணங்களில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பாசிட்டிவான இடறல், இன்னொன்று நெகட்டிவான இடறல். நேர்மறையான இடறல்கள், எதிர்மறையான இடறல்கள். ஸோ இந்த பகுதியில் இயேசு எதை பற்றி விளக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எதிர்மறையான அந்த இடறல்களை குறித்து தான் அவர் விளக்கி இருக்கிறார். இடறல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஸ்கெண்டலன் அப்படின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள்லாம் மீன் பிடிக்கும்போது தூண்டில் எப்படி பிடிப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ தூண்டில் பிடிக்கும்போது ஒரு பெண்ட் குச்சி மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே அந்த கொக்கி மாதிரி அதில் தான் போய் மீன் மாட்டோம்ல. ஸ்கெண்டலன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வளைந்த குச்சி, அந்த பெண்ட் ஸ்டிக் பேர் தான் அந்த ஸ்கெண்டலன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தமும் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இடறி விழக்கூடிய ஒரு பொருளையும் அது விளக்குகிறது. அப்போ இதுக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பொறியை இயக்க பயன்படுத்தும் வளைந்த குச்சி அல்லது இரையை தூண்டில் அமைக்க பயன்படும் வளைந்த குச்சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதற்கு 2 அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று இடறி விழக்கூடிய அந்த பொருளையும் இது குறிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இடறல் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம மத்தேயு மார்க்கு படிக்கும்போது ரொம்ப விளக்கமாக படிச்சிருக்கிறோம். இந்த இடறல், ஸ்டம்பிள் அப்படின்னா என்ன? தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள். சரியா? இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். ஸோ இது என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தர் பிளைண்ட், ஒருத்தர் நடந்து வராரு, ஏற்கனவே அவருக்கு கண்ணு தெரில, அந்த டைமில் பார்த்து நம்ம ஏதாவது ஒரு கல்லை அந்த பக்கத்தில் அவர் விழுகிற மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஒரு செவிடனை நிந்தியாமல் அப்படின்னும் போது என்னது, அவருக்கு ஏற்கனவே ஒரு குறைபாடு இருக்குது, அந்த குறைபாடுகளை சொல்லி அவரை கஷ்டப்படுத்தாத, அவரை இடற பண்ணாத அப்படின்னு நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
இப்படி சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மத்தேயு 16 தம்முடைய சீஷர்களை பிலிப்பு செசரியா அப்படின்ற பட்டணத்துக்கு கொண்டு போகிறார். ஏன் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? இயேசு அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சீஷர்களை தனியாக அந்த பிலிப்பு செசரியா பட்டணத்துக்கு கொண்டு போனார். நமக்கு அது நல்லா தெரியும் அந்த சம்பவம். இயேசு என்ன கேட்குறாரு? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்பார். உடனே சீஷர்கள் என்ன சொல்லுவாங்க? உங்களை யோவான் ஸ்நானன் சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஓகே, அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். சீஷர்களே, இப்போ 2.5 ஆண்டுகளாக நீங்கள் என்னோடு கூட நீங்கள் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய அற்புத அடையாளங்களை உங்கள் மத்தியில் செஞ்சுருக்கிறேன், நிறைய போதனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் என்னை யார் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் என்று கேட்குறார். அப்போ பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து பேதுருவை பாராட்டுறதை பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு, இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா தான் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்ல. அதற்கு பிற்பாடு அவர் சொல்கிறாரு, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தரப்போகிறேன், எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறார், நிறையா காரியங்களை சொல்கிறார். உடனே இப்போ இயேசு சொல்கிறாரு, மூப்பராலும் வேதபாரர்களாலும் நான் பாடுபடுத்தப்பட்டு நான் கொலை செய்யப்பட போகிறேன் அப்படின்றத சொல்கிறார். முதல் முறையாக இப்போ தான் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இது வரைக்கும் நிறைய அற்புதங்களை செய்தவராக தான் பார்த்தார்கள். இது வரைக்கும் ஒரு ஹீரோ மாதிரி இருந்தார் இயேசு. ஆனால் திடீர் என்று சொல்லி இப்போ ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி சொல்கிறாரு, இந்த மூப்பர்களும் இந்த வேதபாரர்களும் என்னை கொலை செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சப்போஸ் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா என்ன பண்ணியிருப்போமோ அதை தான் பேதுரு பண்ணார். நம்ம 2.5 ஆண்டுகளாக இயேசுவோடு கூட ரொம்ப நெருக்கம் ஆயாச்சு, ரொம்ப க்ளோஸ். அவர் கூட சாப்பிட்றோம், அவர் கூட தூங்குறோம், அவர் போகிற இடங்கள்லாம் போகிறோம். திடீர்னு சொல்லிட்டு நான் செத்துப்போ போகிறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, ஏன் இப்படிலாம் அபசகுனமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்கிறார். அப்போ இயேசு அதற்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, நாம் நினைப்பது போல கிடையாது. ஒருவேளை பேதுரு நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியே, ஆனால் பாரு நான் கொஞ்ச நாள் தாண்டி கண்டிப்பாக இந்த மாதிரி பாடுபட்டு மறிக்க வேண்டும் என்று சொல்லி பிதா திட்டமிட்டு வச்சிட்டாரு, ஆனால் என்ன பண்ணுறது, நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லலை. மத்தேயு 16:23 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இயேசு மீது பிதாவினுடைய திட்டம் என்னவாக இருந்தது? அவர் இந்த மனுக்குலத்திற்காக அவர் பாடுபட்டு சிலுவையிலே மரிக்க வேண்டும், இதுதான் பிதாவின் திட்டம். ஆனால் இப்போ பேதுரு அவருக்கு இப்போ பாசத்தினால இமோஷ்னலாக, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, ஆண்டவரே நீர் நல்லா உயிரோடு இருக்கணும், நீடூழி வாழணும் இப்படின்னு சொல்லும் பொழுது பேதுருவை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அப்போ தேவனுடைய திட்டத்தை இயேசு நிறைவேற்ற முடியாதபடிக்கு இங்கே இடரலான காரியத்தை பேதுரு செய்கிறதை பார்க்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், இடரல் அப்படின்னு சொன்னால் தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும் இல்லையா? முதிர்ச்சியான விசுவாசிகள் ஆரம்ப விசுவாசிகளுக்கு அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், இப்படி சொல்லலாமா? அதாவது முதிர்ந்த விசுவாசிகள் வாலிப பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், வாலிப பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகள் இடரலாக இருக்கக்கூடாது. எவ்வகையில் அவங்க இடரலாக இருக்கலாம்? அந்த அண்ணாவே இப்படி தான் செய்வாங்க, இந்த அக்காவே இப்படி தான் செய்வாங்க, நம்ம செஞ்சால் என்ன அப்படின்ற ஒரு தவறான ஒரு காரியத்தை மற்றவர்கள் செய்வதற்கு நம்முடைய சொல்லோ நம்முடைய செயலோ அவர்களை தூண்டிவிடக்கூடாது. அப்படி தூண்டிவிட்டால் அதை தான் ஆண்டவர் இங்கே இடரல் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வராங்க, இல்லைன்னா சிறு பிள்ளைகள் வாலிப அண்ணா அக்காங்க சினிமா பாடல் பாடுறத கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, சர்ச்சுக்கும் வந்துட்டு நம்ம சினிமாவும் பார்க்கலாம் போல அப்படின்றத அவர்கள் சொல்லாமலே கற்றுக்கொள்ளுவார்கள். அப்போ அவங்க ஒரு இடரலாக இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியுதா?
இன்னும் நம்ம சொல்லலாம், சில விசுவாசிகள் சபைக்கும் வருவாங்க, குடிக்கவும் செய்வாங்க, வேதத்தையும் வாசித்துப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தையும் செய்வாங்க. அப்போ சர்ச்சுக்கு வரும்போது அவங்க ஒரு ஆங்கிளில் அவங்க வாழ்வாங்க, ஆனால் அவங்க வீடுகளில் அவங்க வித்தியாசமாக வாழ்வாங்க. அப்போது அப்படி வித்தியாசமாக வாழும் பொழுது அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இடரலாக இருக்கிறாங்க, தேவனை விட்டு தூரமாக்குகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. தங்கள் பேச்சில், தங்கள் நடக்கையில், எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யணும். அப்போ மற்றவர்களை எப்பொழுதுமே நம்ம தேவனை விட்டு தூரமாக்கி விடக்கூடாது, மாறாக தேவனிடத்திலே கவர்ந்து இழுக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படி சப்போஸ் தவறி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உடனடியாக ஆண்டுடைய பாதத்தில் நீங்கள் வந்து மனம் திரும்ப உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் இதற்கு ஒரு கடுமையான தண்டனையை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அதுதான் அடுத்த வசனம், லூக்கா 17:2. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். இங்கே போடப்பட்டிருக்கிறது இந்த சிறுவரில். சிறுவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே யாரை இயேசு சொல்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நான் சொன்ன மாதிரி சிறுவர் அப்படின்னு சொல்லும் பொழுது முதிர்ந்த விசுவாசி, ஆரம்ப விசுவாசி அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது யார் இதில் சிறுவர்? ஆரம்ப விசுவாசிகள். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களா, வாலிப பிள்ளைங்களா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது யார் அதில் சிறுவர்? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க. வாலிப பிள்ளைகளா, முதிர்ந்த விசுவாசிகளா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது யார் சிறுவர்? வாலிப பிள்ளைகள். அப்போ சிறு பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா எளிமையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம், தாழ்மையானவர்கள்னு சொல்லலாம், இல்லைனா சிம்பிளாக சொல்லணும்னா சீஷர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீஷர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் அவர்களை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார்? அவர்கள் சிறு குழந்தையை போல தேவனை விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்ல. அப்போ சிறுவர்கள் அப்படின்னா யாருன்னா இயேசுவின் உண்மையான சீஷர்கள். அப்படி அவங்க இடரல் உண்டாக்கினால் என்ன பண்ணணுமா? கடுமையான ஒரு தண்டனையை சொல்றாரு. ஏந்திர கல்லை அவருடைய கழுத்தில் கட்டி சமுத்திரத்திலே அமிழ்த்துவது நலமாயிருக்கும். ஏந்திர கல் பார்த்துருக்கிறீங்களா? கிரைண்டிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இயேசுவின் நாட்களில் 2 வகையான கிரைண்டிங் ஸ்டோன்ஸ், அந்த ஏந்திர கல் பயன்படுத்தப்பட்டது. இந்த கிரைண்டிங் ஸ்டோன் முதல் எதுக்கு? அந்த காலத்தில் ரைஸ் மில்லாம் கிடையாது, சரிங்களா? மாவு அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் வீடுகளிலேயே இந்த கிரைண்டிங் ஸ்டோன்ஸ், ஏந்திர கற்கள் வைத்திருப்பார்கள். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, எங்கள் பாட்டி வீட்டிலலாம் இருந்துச்சு. அந்த திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு குழி மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த கிரெயின்ஸ், அந்த கோதுமையோ என்ன அரைக்கணுமோ அதை போட்டுருவாங்க. இப்படி ஒரு கையில் கைப்பிடி கொடுக்கப்பட்டிருக்கும், கீழே ஒரு கல், மேலே ஒரு கல், நடுவில் குழி. அந்த கைப்பிடி வழியே இப்படியே நம்ம அந்த கல்லை உருட்டணும்னா அது அப்படியே அரைச்சு அந்த மாவா அந்த இதில் வந்து வழிஞ்சு வரும். சரியா? நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்டுறேன் பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இயேசு இங்கே அந்த கிரைண்டிங் ஸ்டோன், ஏந்திர கல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த கல்லை அவர் சொல்லலை. இதை தாண்டி ஒரு கல் பயன்படுத்தப்பட்டது. அது எதற்காக அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமான அளவிற்கு இந்த தானியங்களை மாவா அரைப்பார்கள். அரைக்கும் பொழுது அவர்கள் ஒரு மிகப்பெரிய கல்லை வைத்து அரைப்பார்கள். அப்போ அவங்களால அதை அசைக்க முடியாதுல்ல. அப்போ ஒரு கழுதையோ ஏதாவது ஒரு மிருகத்தை பயன்படுத்தி அதை வந்து சுற்றி அதை அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அதாவது அந்த காலத்தில் செக்கு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்கு மாடு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ கடலை எண்ணெய் தயாரிக்கிறாங்க, எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த செக்கில் அந்த கடலையோ எள்ளையோ போட்டுருவாங்க. ஒரு மாடு வந்து அப்படியே அதை சுற்றி வந்து அதை அப்படியே அரைச்சு அதை எண்ணெயாக்கும். இப்போ மிஷின் வந்துருச்சு, அதனால் இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இது புரியாது, ஆனால் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம்ல. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஏந்திர கல்லை இடற பண்ணுகிறவனுடைய கழுத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வகையான ஏந்திரக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பெரிய வகையான ஏந்திரக்கல். சரியா? அப்போது சாதாரணமாக ஸ்விம்மிங் தெரியலனா கடலுக்குள்ளே ஒருத்தனை தள்ளி விட்டாலே அவனே அமிழ்ந்து அதில் செத்து போயிடுவான். இப்போ கழுத்தில் கல்லை வேற கட்டி அவனை இறக்கணும்னா அவன் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவான். அவனால் திரும்ப என்ன பண்ண முடியாது? எந்திரிக்கவே முடியாது. அப்போ ஒருத்தன் தேவனை விட்டு தூரமாக்குகிறான்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்றது தான் இயேசு இங்கே சொல்லுகிற காரியம். உங்களுக்கு அப்போ புரிஞ்சிச்சா?
ஏன் அப்போ இடற பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் மற்றவர்கள் மேலே அவர்கள் கரிசனை இல்லாமல், அன்பில்லாமல், சுயநலமாய் நடக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் கெட்டு போதே, நம்ம முன்மாதிரியாக இருக்கணுமே, அதனால் ஒழுங்காக வாயை அடக்கி இருப்போம். நம்முடைய எல்லா வீர வசனங்களெல்லாம் பேசக்கூடாது. நம்முடைய சொல்லிலையும் செயலிலும் மற்றவங்களுக்கு முன்பாக முன்மாதிரியாக இருந்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம கொண்டு வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாதவர்கள். அவங்களுடைய விஷயம் என்னென்னா, நான் நல்லா இருக்கணும், யார் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்பில்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட இடற பண்ணுகிற காரியத்தை செய்வாங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாருல, யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக நம்ம மற்றவங்களை இடற பண்ணாம இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தரை நம்ம அன்பு செலுத்தணும். அப்படி அன்பு செலுத்தும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நம்ம இயேசுவினுடைய சீஷர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ளுவார்கள். பவுல் 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து ஏராளமான காரியங்களை எழுதுறார். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிளா கவர் டு கவர் படிப்பாங்க. அந்த கன்வென்ஷன் போனேன், இந்த கூட்டம் போனேன், இங்கே பண்ணேன், அங்கே பண்ணேன், ஒரே பிஸியாக இருப்பாங்க. ஆண்டவருக்காக நான் எவ்வளோ செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் துளி கூட அன்பே இருக்காது. அப்போ அங்கே பவுல் எழுதுவார் 1 கொரிந்தியர் 13 1 முதல் 3 நம்ம வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ அன்பு ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களை இடற பண்ணுவாங்க. நான் இன்னொன்று சொன்னல, பாசிட்டிவ் இடரல்னு ஒன்று இருக்குன்னு சொன்னல. இப்போ இயேசுடைய வாழ்க்கையே எடுத்துக்கோங்களேன். இயேசு அவர் வரும்பொழுது நல்லா எல்லாரும் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய ஜனங்களை அவர் விடுதலை செய்கிறாரு, நிறைய அற்புதங்களை செய்கிறாரு, ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சனாக அந்த நாட்களில் இருக்கார். ஆனால் யூதர்கள் மத்தியில் போய் அவர் போதனைகளை போதிக்கும் பொழுது, யூதர்களுடைய குற்றங்களை அவர் சுட்டி காட்டும் பொழுது, முக்கியமாக அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க சொந்த கதையெல்லாம் ஜனங்களுக்குள்ளாக திணித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அதை சுட்டி காட்டுறாருல. தேவாலயத்தில் போய் சவுக்கெடுத்து அடிக்கிறாரு, நிறைய காரியங்களை உவமைகள் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி பண்ணும் பொழுது இந்த யூதர்களுக்கெல்லாம் அது கோபமாக வருது. ஏன் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க? இந்த இயேசு ரோம ஆட்சியிலேருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர் அப்படி காப்பாற்ற போயிருந்தார் அப்படின்னா இயேசு அவங்க சிலுவையில் அரைஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவரா வந்த வேலையை விட்டுட்டு வேற எதையோ செய்கிறாரு, நம்மளையே நோண்டிக்கிட்டு இருக்காரு, நம்ம குற்றத்தையே பார்த்துட்டு இருக்காரு, இவரை முதல்ல தீர்த்து கட்டணும் அப்படின்றதான் இவர்களுடைய பிளான். அப்போது இயேசு இந்த யூதர்களுக்கு இடரலாக இருந்தார். இதை கொரிந்திய புத்தகத்தில் பவுல் சொல்வார். 1 கொரிந்தியர் 1:23 வாசிக்கிறேன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இப்போ சுவிசேஷத்தை போய் சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா, எப்போ பார்த்தாலும் நாங்கள்லாம் எங்களோடதை உங்கள்கிட்டயா சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்கள் மட்டும் என்னது இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு இடரல் உண்டாகிறது தானே. இது என்ன இடரல் அப்படின்னா, இது ஒரு நேர்மறையான இடரல் அப்படின்றத விளங்கி கொள்ளணும். அப்படி இயேசுவுக்கு நடக்கும் அப்படின்றத ஏற்கனவே அது பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டது தான் அப்படின்றத பவுல் சொல்கிறார். இயேசு குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படும் பொழுது அதை ரோமரில் அவர் கோட் பண்ணுறாரு. ரோமர் 9:33, இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எப்படி அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கண்மலையாக இருந்தார். ஆனால் அவரை விசுவாசியாதவர்களுக்கோ அவர் இடறுதலுக்கு ஏற்ற கல்லாக இருந்தார்.
ஸோ நான் உவமை சொல்லிக் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் தெரியுமா, இந்த உவமைன்னும் போது நம்ம நிறைய பேர் என்ன யோசித்து போனால் குட்டி குட்டி கதையாக இருக்குது, நல்லா நமக்கு புரியுன்றதுக்காக இயேசு இந்த பேரபிள்ஸ் நமக்கு டீச் பண்ணுறாருன்னு நினச்சோம். ஆனால் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி சொன்னேன், இதில் பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆர்வமாக வரவங்க, இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற வரவங்களுக்கு இது ரொம்ப விளக்கமாக புரியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்ல. விதைக்கிறவனுடைய ஓமையில் கூட நான் சொல்லி கொடுத்தேன். விதை அந்த விதைக்கிறவன் போடுவான், அப்போ பறவைகள் சில விதையை பட்சித்து போட்டுரும். கற்பாறையில் உள்ள விதையும் முளைக்காது, வழி அருகே உள்ள விதையும் முளைக்காது, முட்கள் உள்ள விதையும் முளைக்காது. அப்போ நான் சொன்னேன், இந்த இதை யாராவது சப்போஸ் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இதை கேட்டானா அவன் என்ன சொல்வான், இங்கே அடிக்கடி இந்த பறவைகள் பிரச்சனை இருக்குது, இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு காணணும் தான் அவன் சொல்லுவான். இது ஒரு விவசாயி இதை கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னா, ஏன் இப்படி எல்லா விதையுமே வேஸ்ட் ஆகுது, அதனால இதற்கு ஒரு தீர்வு கட்டணும், என்மேல் கவனமாக விதைக்கணும், இந்த முள்ளெல்லாம் போட்டுறக்கூடாது, இருந்தால் கூட எடுத்து நல்ல நிலத்தில் போட்டு விட்டுறணும், இப்படி அவனுடைய ஆங்கிளில் யோசிப்பான். ஆனால் விதை என்பது சுவிசேஷம், தேவனுடைய வசனம் அப்படின்றத இயேசு அந்த கீயை கொடுத்த பிற்பாடு தான் நமக்கு அது முழு உவமையும் புரியுது. பார்த்தீங்களா? அப்போ தூரம் இருந்து எனதோ இது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒன்றுமே புரியாது. அதே மாதிரி தான் இடறல் அப்படின்னும் பொழுது யூதர்களுக்கு அது இடறலாகவும் கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாகவும் காணப்பட்டது. ஏன்னா கிரேக்கர்கள் மிகவும் படித்தவர்கள், சயின்ஸை நம்பி வாழ்கிறவர்கள். இன்னைக்கு கூட நம்ம போய் சுவிசேஷம் அப்படின்னு சொன்னால் ஏஐலாம் வந்துருச்சு, இப்போ போய் ஆண்டவர் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு. அப்போது அதிக படிப்பினாலே அவர்கள் இன்றைக்கு சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை பைத்தியமாக எண்ணுகிறார்கள். இதுங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால ஏதோ வளரிட்டே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சுய ஞானத்தை நம்புகிற கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு கூட்டத்துக்கு இயேசு கண்மலையாக கட்டுகிறவராக இருந்தார், ஆனால் இன்னொரு கூட்டத்திற்கு அவர் இடறுதலுக்கு ஏற்ற கல்லாக இருந்தார். இன்னொரு உதாரணத்தை கூட நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன். மோசே கிட்ட ஆண்டு சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார்கள், நீ போய் அவங்கள விடுவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிறைய அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக மோசேட்ட சொல்லி அனுப்புறார். அப்போ எதை வைத்து ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் செய்ய வச்சாரு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? மோசேயின் அந்த கோலை வைத்து. மோசேட்ட இருந்த கோல் அது கர்த்தருடைய கோலாக மாறிட்டு. சரிங்களா? மோசே உன் கையில் இருக்கிற கோலை எடு, அந்த செங்கடலை காண்பி, அது 2ஆக பிளக்கும். இப்போ இந்த வாதையை அனுப்பும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த நைல் நதியை போய் அடிக்கிறாரு, உடனே அந்த நைல் நதி ரத்தமாக மாறிடுச்சு. இதனால அந்த நைல் நதியில் இருந்த மீன்கள், அந்த தண்ணீரில் வாழ்கிற எல்லா விலங்கினமும் என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. வனாந்திரத்தில் இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறார்கள். போகும்பொழுது திடீரென்று சொல்லி ரெவிதீம் அப்படின்ற அந்த இடத்துக்கு போகும்போது தண்ணீர் பற்றாக்குறை வந்து விட்டது. அப்போ தேவனிடத்தில் போய் முறையிடும் பொழுது, மோசே உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். இந்த கோலை போய் அந்த கண்மலையில் நீ அடி அப்படின்றார். இதுக்கு முன்னால் நைல் நதியை இந்த மோசே அடித்தார். அப்போ அடித்த போது நல்லா இருந்த தண்ணியும் கெட்டு நாரி போயிடுச்சு, எல்லா விலங்கினங்களும் செத்து போயிடுச்சு. ஆனால் இப்போ ஜனங்க தண்ணீர் கேட்டால் அந்த கோலை வச்சே கண்மலையை அடின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கேருந்து தண்ணி வந்துச்சு, அந்த தண்ணியை ஜனங்கள் பருகினார்கள், ஆனால் யாருமே செத்து போல, தண்ணீர் குடித்து திருப்தி அடைந்தார்கள். அப்போது உங்களுக்கு விளங்கும்படி நான் சொல்லுகிறேன், கோல் அதுதான். ஆனால் ஆண்டவரை விசுவாசியாதவர்களுக்கு அந்த கோல் வாதையை, சாபத்தை கொடுத்தது. ஆனால் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது ஆசீர்வாதத்தை கொடுத்தது. சரியா? இயேசுவினுடைய அந்த 2 பக்கங்கள் என்ன அப்படின்றத விளங்கி கொள்ளணும். பவுல் கூட தன்னுடைய அனுபவத்தில் சொல்றார் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1:11 வாசிக்கும் பொழுது, சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. அவர் சொல்றாரு, நான் யூதன், நான் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறேன், நானும் இந்த விருத்த சேதனத்தை குறித்து ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். ஆனால் என்றைக்கு இயேசு என்னை தமஸ்கு வீதியிலே தொட்டாரோ இந்த சரீர பிரகாரமான விருத்த சேதனம் அவசியமில்லை,
அதற்கு பதிலாக இருதய விருத்த சேதனமே செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன். அதனால நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ புறஜாதிகளாய் உள்ள வருகிறவர்களை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னோர்களின் பாரம்பரியத்தை உள்ள திணிக்காதீங்க. அது கஷ்டமாக இருந்துச்சு நமக்கே, அதனால் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருந்த யூதர்களுக்கு அது இடரலாக இருந்துச்சு. இப்போது பவுல் நீங்கள் விருத்த சேதனமும் பண்ணிக்கோங்க, இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது, ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கும். ஆனால் இவர் வேண்டாம் அப்படின்னும் போது தான் அங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இடரல் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். ஒன்று, தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள். இன்றைக்கு கூட நம்ம நிறைய காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு இடரலாக இருக்கிறது. நிறைய பாடல்கள் இடரலாக இருக்குது, நிறைய பேர் உடுத்துகிற உடை நமக்கு இடரலாக இருக்கிறது, நிறைய பேர் பேசுகிற பேச்சு நமக்கு இடரலாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே நிறைய கள்ள உபதேசங்கள், கல்ட் குரூப் நிறையா வந்துருச்சு. ஸோ இவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களை இடர பண்ணுகிறார்கள். இவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன அப்படின்னா, வெளியில் போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே சபையில் நல்லா உறுதியாக இருக்கிறவங்கள தான் நாங்கள் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி சொல்லி தரட்டுமா, அவங்க பாஸ்டருக்கா ஒன்றும் தெரியாது, நான் உங்களுக்கு தெளிவாக பைபிள் சொல்லித்தரேன், இங்கே பாருங்கள் இந்த கமெண்ட்ரியில் இது போட்டிருக்குது, இவர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, இவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கள்ளத்தனமாய் பக்க வழியாய் நுழைந்து இன்றைக்கு தேவ பிள்ளைகளை இடர பண்ணுவார்கள். நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை மறுதலிக்கிற கூட்டம் உண்டு. பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக சபையிலே எழுந்தவர்கள் கூட இன்றைக்கு இடறி விழுகிறதை பார்க்கலாம். இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு வழி தப்பி போய் ஏதோ உபதேச கோளாறுல சிக்கிட்டு தாங்கள் சிக்கி கொண்டது மாத்திரமல்ல, அநேகரை தங்களுடைய உபதேசத்தினாலே அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். நிறைய பேர் அந்த விதையை போட்டு விட்டுருவாங்க, அது பிறகு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. அந்த கெட்ட விதை அவர்களுக்கு அந்த கெட்ட காரியங்களை முளைப்பிக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவர் எங்களை விடுவிச்சிருக்கிறார், என்ன இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, சும்மா ஜோம் பண்ணு, உபவாசம் பண்ணு, பரிசுத்த வாழ்க்கை செய், அதெல்லாம் நம்ம சேர்த்தவில்லை, அதான் இயேசு எனக்கு எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லிட்டாரே, அவரே எல்லாமே பண்ணிப்பார், நம்மளாலலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜனங்களை டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது கஷ்டமா, ஜபம் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது கஷ்டமா? அப்போ யாரை அதிகமாக ஜனங்கள் பின்பற்றுவாங்க? ஜபம் பண்ண அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் ஆனால் கிடைக்கும்னு சொல்றவங்கள தானே பின்பற்றுவாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார், பாவம் செய்வதற்கு விடுதலை கொடுக்கவில்லை. சரியா? நல்லா கவனிங்க, ஃப்ரீடம் டு சின் இல்லை, ஃப்ரீடம் ஃப்ரம் சின் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படிப்பட்டவங்களை குறித்து பவுல் எழுதுகிறார் ரோமர் 16:17, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட உபதேச கோளாறுல சிக்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க அவர்களை விட்டு விலகி விட வேண்டும். அவங்களோட கூட இன்னும் அசோசியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக பிசாசு உங்களை இடர பண்ணி விடுவான். ஏனென்று சொன்னால் இன்னும் அவர்களுடைய பிடியில் தான் நீங்க இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க வளர்ந்த சபையில உங்களுக்கு இப்படி கற்றுக் கொடுத்தாங்க, ஆனால் இப்போ புதுசாக ஒருத்தர் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தப்பு, இப்படி தான் பண்ணணும், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரெல்லாம் நம்பக்கூடாது, அந்நிய பாஷெல்லாம் பொய், அதெல்லாம் ஃபேக்கு, அப்புறம் நிறையா காரியங்களை சொல்லலாம். அற்புத அடையாளங்கள்லாம் இப்போ நடைபெறாது, அது ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்து முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் இப்போ ஏமாத்துறாங்க, போலியானது, இப்படி நிறையா சொல்லும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக அதை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே, நான் யாருக்காகவும் எதற்காகவும் நான் பெற்ற ரட்சிப்பை நான் இழந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு வெளிப்படுத்தும், நீர் பேசுகிற தேவன், நீர் என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் பேசுவார் நம்மிடத்துல. அவர் பேசுகிற தேவன். அது மாத்திரமல்ல, பவுல் மிக தெளிவாக எச்சரிக்கிறார் ரோமர் 14:13, இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு டிசைட் பண்ணிக்கோங்க, யாருக்கும் நான் இடரெல்லாம் நடக்க மாட்டேன்,
நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இனிமேல் என் வாழ்க்கையை பார்த்து கொள்வேன். என்னால் ஒரு ஆத்துமா சபையை விட்டு நிற்கக்கூடாது, என்னால் ஒரு ஆத்துமா தேவனை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானித்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லணும்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு நிறைய வேளையில் கிறிஸ்தவர்களே காரணமாகி விடுகிறார்கள். அடிக்கடி நம்முடைய பாடத்தில் கூட நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் பாருங்களேன். காந்தி அடிகளுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் தினந்தோறும் பைபிள் வாசிப்பாராம். அதுவும் மலை பிரசங்கத்தின்படி தான் அவருடைய அந்த எளிமையான வாழ்க்கை, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் அதுலேருந்து தான் அவர் கற்றுக்கொண்டாராம். அதனால டெய்லி அவர் பைபிள் படிக்காமல் எங்கேயுமே போக மாட்டாராம். அதனால அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார், நான் இந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவ வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து பார்த்த பொழுது இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை, ஜாதி பிரச்சனை, இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை அவர் பார்த்தாராம். அப்போது அவர் வந்து சொன்னாராம், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் எனக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஆகவே அவர் கிறிஸ்தவத்திலே அவர் வாழாமலே மரித்து விட்டார். சரிங்களா? ஒருவரை குறித்து கூட நான் சொல்ல வேண்டும். நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதின டாக்டர் அம்பேத்கர், இவரை குறித்து சொல்லப்படுகிறது. இவருக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த டீச்சிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் எடுத்து நல்லா கவனமாக வாசித்தீங்க அப்படின்னா நிறையா இது வந்து இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிற அந்த பிரின்சிபிள்ஸ், அந்த கோட்பாடுகள் தான் நம்ம இந்திய சட்ட புத்தகங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அவரும் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வரணும்னு பார்த்தபோது இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருந்த அந்த ஜாதி வேற்றுமைகள் இதை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இதை விட புத்தர் பெட்டர்ன்னு சொல்லிட்டு புத்த மதத்தை தழுவினார். அப்போ இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவத்துக்குள்ளே வராமல் இருப்பதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்களே அப்படின்றத ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள், மற்றவர்களை இடர பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 1 யோவான் 2:10 வாசிக்கிறோம், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறன்னு சொல்கிறானா, அப்போ அவன் வந்து ஒளியில் இருக்கிறான் அப்படின்னா தேவன் இடத்துல இருக்கிறான். அவன் மற்றவங்களை யாரையுமே இடர பண்ண மாட்டான், அவன்கிட்ட இடரல் என்பது இல்லை அப்படின்றத இங்கே தெளிவாக யோவான் சொல்லுகிறதை பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இடரச் செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். இஃப் யூ காஸ் சம்மன் டு ஸ்டம்பிள் அப்போலஜைஸ். வாசிக்கலாம். லூக்கா 17:3 வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல பாவம் செய்கிறவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் நிறைய கிறிஸ்தவர்களை கவனிச்சிருக்கிறேன். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மற்றவங்க பாவம் செய்கிறத பார்ப்பாங்க, ஆனால் போய் பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பாரு அந்த மாதிரி பண்ணாங்க, இவங்க பாரு அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த தேவனுடைய ராஜ்யம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்குள்ள எந்த வகையிலையும் பாவங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மளை அறியாமல் எத்தனையோ வரும், அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நிறைய வேளையில் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற விஷயத்தை கூட நிறைய பேர் கண்டு கொள்ளவே மாட்டாங்க. ஆலயத்துக்கு 10-20 வருடங்களாக வருவாங்க, ஆனால் சபையோடு கூட ஒட்டவே மாட்டாங்க. தேவ பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்து கொள்வதற்கு யோசிப்பாங்க. ஏங்க நீங்கள் இந்த ஐக்கிய கூட்டத்துக்கெலாம் வரலாம்ல, எல்லார் கூடயும் பேசலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா கூட, பாப்பா நான்லாம் வரமாட்டேன்ப்பா, பக்கத்தில் போனால் அவ்வளோதான் பிரச்சனை தான், அதனால என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருப்பேன், வருவேன்னா சபையில் வந்து செய்தி கேட்பேன், காணிக்கையை போடுவேன், நான் வாட்டுக்கு போயிடுவேன், எங்கேயாவது யாராவது பார்த்தா இயேசுவை பற்றி சொல்லுவேன், அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது என்ன பொறுப்பு? மற்றவர் பாவம் செய்யும் பொழுது அவர்களை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அப்படி கடிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய கடிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்ட ஆட்டிடியூடோடு இருக்கணும்னா, அன்பினால கடிந்து கொள்ளணும். ஐயோ தெரியாமல் இந்த பிள்ளைங்க இந்த தப்பு செய்கிறாங்க, எப்படியாவது அவர்களுக்கு உணர்த்தணும். இதில் அப்படியே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நரகத்துக்கெல்லாம் போயிடுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேலே வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் அவர்களை கட்டாயம் கடிந்து கொள்ளணும். சப்போஸ் நீங்கள் சொல்லவே இல்லைன்னா அவங்க மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து அவங்க மீளவே முடியாதபடிக்கு அவர்கள் அமிழ்ந்து போய் விடுவார்கள். அப்படி மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறத விட நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில்
இந்த வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ, உங்களால் இயன்றதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வேத பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. அப்போ ஒருத்தர் பாவம் செஞ்சா அவர்கள் மனஸ்தாபப்படும்படியாக, அதை உணரும்படியாக அவர்களை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல தொடர்ந்து வளருவதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். நிறைய வேளையில அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. நம்மளால முடிந்த வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு தவறு செய்யும் பொழுது, மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் செய்கிற தவறுகளை எடுத்து காண்பிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி சொல்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாந்தமாய், அதே மாதிரி நம்ம ஒரு பாவத்தை பார்க்குறோமா, அதை உடனடியாக போய் எல்லாட்டையும் சொல்லி குழப்பி விட்டு, அது ஒன்றுமே ஏபிசிடியே அது தெரியாமல் ஏதாவது நீங்களும் குழம்பி அவங்களையும் குழப்பி விட்டு ஃபுல் சமாதானத்தையும் கெடுத்துட்டு நிற்கக்கூடாது. ஒருவேளை அது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ யாராவது வந்து சொன்னால் கூட எல்லாமே கேட்குறது எல்லாமே அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்ல. அப்போது நம்ம என்ன பண்ணணும், அதை தீர விசாரித்து, அதை நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து, அதை வந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து, அவர் உண்மையாகவே தப்பு பண்ணுறாங்களா, அப்போ என்ன பண்ணணும், அவர்களை தனியாக அழைத்து அந்த தப்பை அவர்களுக்கு விளக்கி சொல்லி, இதன் மூலமாக நீ பெற்ற ரட்சிப்பை கூட இழந்து போயிடுவ அப்படின்றத நம்ம அவர்களுக்கு சொல்லி அவர்களை மனம் திரும்ப பண்ணுவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம்ல, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்போ அன்பினால் நம்ம என்ன பண்ணணும், ஒருவர் விழும்பொழுது இன்னொருவர் தூக்கி விட வேண்டும். இன்னும் எபேசியர் 4:15 கூட வாசிக்கிறோம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் கெட்டு போயிடக்கூடாது. அப்போ நம்மள ஆண்டவர் தேவ பிள்ளையாக வைத்திருப்பார் என்று சொன்னால், கண்ணால் பார்க்குறோம் இல்லை காதால் கேள்விப்படுகிறோம், அது இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல நம்ம ஆண்டுடைய சமூகத்திலையும் கேட்கணும், மற்ற இடங்களிலும் நம்ம விசாரித்து அது உண்மை என்று அறியும் பொழுது அந்த கன்சர்ன் பர்சனை கூப்பிட்டு அவர்களை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அதே வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க மனம் திரும்பினாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது சற்று கடினமான ஒன்று தானே. இப்போ பாருங்களேன், யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, நீங்கள் சொல்லியும் அவங்க திரும்பி அதே தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு மன்னிக்க தோணுமா? எவ்வளோ சொன்னாலும் அதுங்க திரும்ப திரும்ப அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்குது, எப்படியாவது ஒளிஞ்சு போட்டோம், நரகத்துக்கு போய் தொலைக்கட்டும் அப்படின்னு சொல்லாதீங்க. அவன் மனஸ்தாபப்பட்டால், இப்போ நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க அழுது, ஐயோ ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் ஒரு படி அதிகமாக அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். லூக்கா 17:4, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இப்போது ஒருத்தரை பார்க்குறோம், அவர் தப்பு பண்ணுறாரு, அவர் தப்பு பண்ணுறாரா இல்லையான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? நம்ம வந்து தீர விசாரித்து அந்த காரியத்தில் கொஞ்சம் டைம் கொடுத்து தேவ சமூகத்தில் இதை ஞானமாக நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய பலத்தோடு கூட செய்யணும். அப்போ அவங்க மனஸ்தாபப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிச்சிருங்க. இப்போ மனஸ்தாபப்பட்டாங்க அவங்க முன்னாடி, நம்மளும் மன்னிச்சிட்டோம். ஆனால் கொஞ்ச நாள் தாண்டி கேள்விப்படுறீங்க, இதே தப்பை அவங்க செய்கிறதா கேள்விப்படுறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தோணும்? அவ்வளோ சொல்லியும் இந்த பிள்ளைங்க இப்படி தப்பு பண்ணுது பார்த்தியா, இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாது, எவ்வளோ என்னை மதிக்காமல் போயிடுச்சு, நான் சொன்னேன் ஆனால் என்கிட்ட இப்படி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு போய் இந்த தப்பு பண்ணிடுச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேனே இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சாந்தமாய் கேளுங்கள். அவங்க திரும்பியும் மனம் திரும்பினாங்க அப்படின்னா திரும்பியும் மன்னிங்க. 7 தரம் ஒரு நாளில் மன்னிப்பு கேட்டாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வேலை நீங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது தவறு நடக்கும் பொழுது நீங்கள் அதை கடிந்து கொள்ள வேண்டும், அதுவும் உங்கள் வேலை தான். 2வது மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிப்பு கொடுக்க வேண்டும், அதுவும் உங்கள் வேலை தான். ஸோ நம்ம எனக்கு என்ன வந்ததோனும் இருக்கக்கூடாது. சரியா? இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய வேளையில் சிலர் மனஸ்தாபப்படவே மாட்டாங்க. இப்போ நம்ம மனஸ்தாபப்பட்டா இந்த மன்னிக்கணும் அப்படின்னு போட்டிருக்குதுல்ல, அப்போ மனஸ்தாபப்படாட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன செய்யலாம்? நாம் இருதயத்தில் அவங்கள மன்னிச்சிடலாம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம்.
ஆண்டவரே அவங்க ஆத்மா வெளியேற பெற்றது, அவங்க ஆனால் திருட்டுத்தனமாகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்டால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே நீர் தான் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். அவங்க மேலே கசப்பு வச்சுக்க வேண்டாம். என்ன மதிக்கலை, என்ன இது மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன இன்சல்ட் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம பார்ட்டில் நம்ம கிளியர் கான்ஷியஸோட கூட நடந்து கொள்ளணும். ஆண்டவர் அவர்களை நிச்சயமாகவே மனம் திரும்ப பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 17:5-6 வசனங்கள். கடுகு அளவு விசுவாசம், மஸ்டர்ட் சீட் ஃபெய்த். வாசிக்கலாம். லூக்கா 17:5-6. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இப்போ சீஷர்கள் தானே இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா இது, இவ்வளோ பெரிய கஷ்டமான டாஸ்கை இயேசு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிருச்சு. மன்னிக்கிறது அவ்வளோ ஈஸியான காரியமா? எவ்வளோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட அநேகர் நமக்கு விரோதமாக செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்மளாம் கூட எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறோம். இவங்களை எப்படி மன்னிக்கிறது? இந்த காரியம்னா நான் மன்னிச்சிருக்கலாம், அந்த காரியம்னா மன்னிச்சிக்கலாம், இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டாங்களே எப்படி நான் மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி தான் இந்த சீஷர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்கு எங்களுக்கு விசுவாசம் வேணும்ல, நீங்கள் அவங்கள மனம் திரும்ப பண்ணுவீங்கன்னு விசுவாசம் வேணும், அவங்க மனம் மாறுவாங்கன்னு விசுவாசம் வேணும்ல, அதனால ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இப்போது இந்த இடரல் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த நபர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர முடியாமல் அவங்க இடரலாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள எப்படி நான் மன்னிக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களையும் மன்னிக்கணும். அதற்கு உங்களுக்கு தேவன் மேலே விசுவாசம் வேண்டும். என்னுடைய வார்த்தை தானே சொல்லுது, நீங்கள் அவங்க மனஸ்தாபப்பட்டால் மன்னிக்கணும், அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அதனால நான் மன்னிக்கிறேன். அதனால தான் சீஷர்கள் ஆண்டரை பார்த்து கேட்குறாங்க, எங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே போதும். கடுகு பார்த்துருக்கிறீங்களா? கடுகு தான் ரொம்ப சின்னதாக இருக்கும்ல. இப்போ கடுகு விதைகள் அளவு விசுவாசம் அப்படின்னு போட்டிருக்கா, இல்லைன்னா கடுகு விதை அளவுன்னு போட்டிருக்கா? ஒரே ஒரு கடுகு அளவு அப்படின்னா இவ்வளோன்னு தான், சின்னது. அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகிறார். என்ன உதாரணம்? நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஒருவேளை நான் நினைக்கிறேன், இயேசு இந்த காரியத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது பக்கத்தில் ஏராளமான காட்டத்தி மரங்கள் இருந்திருக்குமா இருக்கும். அதனால ஆண்டு பார்த்து சொல்லியிருப்பார், இங்கே பாரு இந்த காட்டத்தி மரம் உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். ஏன்னா காட்டத்தி மரம் மல்பரி ட்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. இதை குறித்து நான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஏன் ஆண்டவர் காட்டத்தி மரம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்கிற ஆலமரம் போல். இப்போ ஆலமரம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வருஷத்துக்கு என்ன பண்ணும், உறுதியாக இருக்கும். அடையார் ஆலமரம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் நம்ம சென்னை பட்டணத்தில். அது ஒரு கொஞ்சம் வருடத்துக்கு முன்பாக தான் ஒரு மிகப்பெரிய புயல் அதுவும் கொஞ்சம் விழுந்துச்சு. மற்றபடி இன்னும் அதோடைய வேர் இருக்குது. அடையார் ஆலமரம் அப்படின்ற பஸ் ஸ்டாப் பேரே அதுதான். அவ்வளோ ஃபேமஸான இடம் அது. எத்தனையோ ஆண்டுகள் கழித்தும் அந்த ஆலமரம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த காட்டத்தி மரமும் 6000 ஆண்டுகள் ஆனால் கூட அதுக்கு அழிவே கிடையாதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அழிவு கிடையாது அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது ஒரு புயலுக்கெல்லாம் விழுமா? விழாதுல்ல. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, அதனுடைய வேர் அவ்வளோ உறுதியாக அந்த பூமியில் நாட்டப்பட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு இருக்கிற இந்த கடுகு அளவு, ஒரு சின்ன கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுனாலே இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து இந்த சமுத்திரத்துக்குள்ளே போ அப்படின்னு சொன்னால் விழும் என்று சொல்லி இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். அப்போ விசுவாசம் நிறையா இருந்தால் நிறைய அற்புதம் நடக்கும் அப்படின்னு கிடையாது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். என்னது விசுவாசம்னா? இயேசுவை நம்புறது. சரியா? அப்போது நம்மளுடைய இயலாமை அவருக்கு தெரியும் தானே. அதனால் நம்மளை சுற்றிலும் பலவிதமான நெகட்டிவ் சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அந்த சின்ன அந்த கடுகை போல அந்த விசுவாசம் இருந்தாலும் போதும், ஆண்டவர் எளிதாக நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய காரியத்தை அவர் நடத்தி முடிச்சிடுவார். நம்ம போயிட்டு ஒரு கிரெயின் வச்சு அந்த காட்டத்து மரத்தை பிடுங்கினா கூட அது வராது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல நின்று
நமக்காக காரியங்களை நடப்பிப்பார் என்பதை தான் இயேசு இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை மன்னிக்கிறது உங்களுக்கு காட்டத்தி மரத்தை போல அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கசப்பு உங்கள் வாழ்க்கையில் வேற போல இருக்குதா? சொல்லுங்க. காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து போ, சமுத்திரத்தை விழுன்னு சொன்னது போல, ஏய் கசப்பு வேறே, என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த மன்னிக்கிற அந்த இருதயத்தை உங்களுக்கு தருவார். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த 17ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை படிக்கும்படியாக ஆண்டு உதவி செய்திருக்கிறார். இந்த வசனங்களை தியானிங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசட்டும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரையும் இடர பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, ஒருவேளை எங்களை இடர பண்ணினவர்கள் அநேக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை மன்னிக்க எங்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, அந்த கடுகு அளவு விசுவாசத்தை எங்களுக்கு உள்ள வர்த்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.